வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். முட்டை விலையை வாரம் இருமுறை மட்டுமே நிர்ணயம் செய்திட வேண்டும் என நெல்லை மாவட்ட மொத்த மற்றும் சில்லறை முட்டை வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை மாவட்ட மொத்தம் மற்றும் சில்லறை முட்டை வியாபாரிகள் கலந்தாய்வு கூட்டம் பாளையில் நடந்தது. தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் செல்லப்பாண்டி தலைமை வகித்தார். மணி வரவேற்றார். நெல்லை மாவட்ட மொத்த மற்றும் சில்லறை முட்டை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் ஆனந்தகுமார், கோபால், அந்தோணி, ரஹமத்துல்லா, முத்துப்பாண்டி, அல்லாப்பிச்சை, தச்சை பாலா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் நாமக்கல்லுக்கு சென்று முட்டையை கொள்முதல் செய்துவிட்டு சரக்கு லாரிகளில் கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்வதற்குள் முட்டை விலையில் ஏற்றம் இறக்கம் நிலவுவதால் நெல்லை மாவட்ட முட்டை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே திங்கள், வியாழன் என இருமுறை முட்டை விலையை நிர்ணயம் செய்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பண்ணை வியாபாரிகள் நேரடியாக வந்து முட்டை விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும். முட்டை வியாபாரிகளை ஒன்றிணைத்து வரும் டிசம்பர் மாதம் தென்மண்டல மாநாட்டை நடத்துவது, தென் மாவட்டங்களில் முட்டை விலையை இங்குள்ள முட்டை வியாபாரிகளை நிர்ணயம் செய்து கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வணக்கம், என் பேர் செல்லப்பாண்டி. தென் மாவட்ட முட்டை வியாபாரி சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இங்கே வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுக்கு உண்டான விலை நிர்ணயத்தை ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு, எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நாங்களே பேசி தீர்த்துக்கிறதுக்கும், எங்களுக்கு உண்டான மொத்த முட்டை வியாபாரிகளுக்கு உண்டான மொத்த பிரச்சனைகளை நாங்கள் நாமக்கல்லில் பேசி எங்களுக்கு உண்டான பிரச்சனை, எங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை, எங்களுக்கு உண்டான தீர்மானங்களை சட்ட ரீதியாக அரசாங்கத்திட்ட தெரிவிக்கிறதுக்கும், நாமக்கல் பண்ணக்காரங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம். இந்த சங்கம் எதுக்குன்னா, இப்போ நாமக்கல்லில் தினசரி மார்க்கெட் முட்டை வியாபாரம் கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குது. மேலும் முட்டை வியாபாரத்தை விட்டு எங்களை வெளியேற்றுற அளவுக்கு இங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. இது நேரடியாக அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னு சங்கம் அமைச்சு சங்கத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கைகளாக, மனுக்களாக அரசு அதிகாரிகிட்டையும் நாமக்கல் பண்ணக்காரங்க அசோசியேஷனுக்கு கொடுக்க போகிறோம். மேலும் இந்த விலை நிர்ணயம் தினசரி மார்க்கெட்டு எங்களை எப்படி பாதிக்குதுன்னா, எங்களுக்கு முட்டை நாங்கள் மொத்த வியாபாரத்துக்கு மொத்தமாக கொள்முதல் பண்ணுறோம். திடீர்னு விலை குறைச்சிடுறாங்க. அந்த விலை குறைப்பு எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இந்த விலை தினசரி மார்க்கெட்டை எங்களுக்கு பழைய முறையாக 2 மார்க்கெட்டாக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மேலும் பண்ணக்காரவங்க நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க. ட்ரேடர்ஸ், நாமக்கல் ட்ரேடர்ஸ் நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க. இது எங்கள் வியாபாரிகளை, முட்டை வியாபாரிகள் 1-2 பேர் இல்லைங்க, பல லட்சம் பேர் இருக்கோம். பல லட்சம் பேர் இந்த தமிழகத்தில் முட்டை வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கோம். இது ஒருத்தர் கைக்கு, அதை பண்ணக்காரவங்க கைக்கே போகுது. இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காண்டி தென் மாவட்ட அளவில் நாங்கள் முட்டை வியாபாரிகள் சங்கத்தை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.